கோவமா? கோவம் இல்லை. திராட்சையை ஃபுல்லாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஆப்பிள் வாங்கிட்டு வாங்க. போய் இது 4 கிலோவா? இது 4 கிலோ, இது 4 கிலோ, அது 1 கிலோ. மொத்தம் 9 கிலோ. என்னையா வேஸ்ட் ஆகதா? ஏன் வேஸ்ட் ஆகுது? ஃப்ரீசர்ல அது பாட்டில் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சா வேஸ்ட் ஆகாதுல்ல. சரிண்டா ரெட் காட்டு, தப்புண்டா பிளாக் காட்டு. அதிகமாக பிளாக் ஹார்ட் தான் வரும். யாராச்சும் 10 கிலோ வாங்குவாங்களா? முத பிளாக் கலர் ஹார்ட் நான் தரேன். முதல்ல இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் போய் வைங்க போங்க. வாங்கிட்டு வந்து தண்டனையா? காய்ஸ், இன்னைக்கு பள்ளிவாசல்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்னம்மா இருக்கு? இடியாப்பம், அதுக்கப்புறம் பீஃப் கறி. கேரளாவில் உள்ள பீஃப் கறி அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் பள்ளிவாசலில் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் காய்ஸ். மீன் குழம்பு, முட்டை குழம்பு, பீஃப் குழம்பு, சிக்கன் குழம்பு, அதுவும் டெய்லிக்கு மெனு மாறி. நிறையா பேருக்கு இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப பிடிக்கும். பழம்பொரி, அதுக்கப்புறம் பீஃப் ஒன்றா சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்காக நீங்கள் எல்லாருமே துவா செஞ்சுருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சதுமே வார்த்தையே இல்லாமல் அதிகமான சந்தோஷம்தான் வந்துச்சு. ஸோ அல்லாஹ் உங்களுக்குமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அல்லாஹ் உங்களுக்குமே கபூலாக்கி தரணும்னு நான் துவா செய்கிறேன்.